அந்த காலத்தில் ஆதிகால பரிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். காக்கா வாயில் குச்சி எடுத்தால் 22 நாளைக்கு மழை வராதுங்க ஐயா. காக்கா வாயில் குச்சி எடுத்தால் 22 நாளைக்கு மழை வராது. அதை வச்சு தான் விவசாயம் செய்யக்கூடிய நெல்லெல்லாம் ரோட்டில் கொண்டு வந்து காய போடுவாங்க, விதை நெல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த ஞான சக்தி தெரியும். 22 நாளைக்கு அது முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு வெளியே வரணும். அதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு தான் குச்சி எடுக்கும். எப்படி ஐயா? அப்போது எவ்வளவு அறிவுன்னு பார்த்தீங்களா? நம்ம சாதாரணமாக அவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறோம். அது பிரபஞ்சத்தோடு பேசிகிட்டு இருக்குது பாருங்களேன். என் குழந்தை நினையும் எல்லா கூடும் டார்ச் மாதிரி வீடு கட்டிட்டீங்க, காக்கா கூடு மட்டும் ஓட்டையோடு தான் கட்டுவோம், என் புள்ள நினையணுமா? அது எப்போ நினையாமல் இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் சொல்லுன்னு சொல்லி மழை எப்போ வராதுன்னு வரண பகவானை கேட்டு குச்சி எடுத்தால் மழை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது 22 நாளைக்கு வராது மழை. எப்படி? அப்போ நம்ம இன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குதுங்களா ஐயா? என்னங்க ஐயா? ஐயா, தூக்கணாங்குருவி கூடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? 2வது மாடி கட்டாதவங்களாம் தூக்கணாங்குருவி காடு உண்மையாலுமே கூடு கட்டி வாழ்கிறதுக்கு விளக்கு போட்டால் 2வது மாடி கட்டிடுவாங்க. சார், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நீங்கள் கட்டுறீங்கல்ல வீடு, எப்போ போல் ஃப்ளோர் கட்டிடுறீங்க. இந்த மாடி எடுக்க முடியாத தடைகள் இருக்குதுல்ல நிறைய பேர்த்துக்கு. அவங்க தூக்கணாங்குருவி கூடு எங்கே வாழுதோ அங்கே போய் விளக்கு வச்சாங்கன்னா 4 நாளைக்கு விளக்கு வச்சா போதும். 4ஆம் மாடி தானே வீடு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் லோன் கேட்டாலோ ஒரு வீடு கட்டினாலோ இது பண்ணாலோ நீங்கள் இன்னொரு மாடி ஏற்றிடுவீங்கன்னு. அது என்ன காரணம்? தூக்கணாங்குருவி எத்தனை மேலே ஒரு வீடு கட்டுதா, கீழே ஒரு வீடு கட்டுது. அப்போ இயற்கையே என்ன பண்ணுதுங்க? 2 மாடி வச்சு தான் கட்டுது. சார், மனிதர்களை விட தூக்கணாங்குருவிக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி. என்னென்னு கேளுங்க. ஒரு குடும்ப சந்தோஷத்தில் கணவன் மனைவி ஈடுபடும் போதும் கூட தன் பெத்த புள்ள பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக குஞ்சு பறித்து மேலே வச்சுட்டு கீழே வாழுதுங்க. என்ன எப்படி? அதுக்கு ஒரு பெட்ரூம் லைட் வேறு. முதல்ல மண்ணை கொண்டு போய் வச்சு அமுத்தி மின்னாம்பூச்சி கொண்டு போய் அமைச்சு அது நைட்டு பொழிச்சு பொழிச்சுன்னு வருது இல்லையா?